மண்டைய பச்சா பணம் கட்டி சப்பி விட்ட மாதிரியா தூக்கி வைடா அவருக்கு காசு வச்சுக்கிறாங்க அவன். ஐயா ஐயா சனத்தவங்கள சொல்லவே இல்லை சோத்து இப்படி வரும்போது என்னடா பாட்டு பண்ண காட்டுவாடி போற உன்னை கவலைப்படாத காட்டு பொண்ணு வந்து வந்துட்டா தலை குடிக்காத சத்தியா பேரு உன புலி வந்து பாரு சத்தியா பேரு உன புலி வந்து பாரு காட்டு காட்டு ஏண்டா நான் யாரு எங்கிட்ட வந்து காட்டு காட்டு காட்டுன்ற அலியாலியா சோத்திர மாண்டவர் அப்படின்னா அலியாலியா சோத்திரம் என்றால் சொல்லு கத்தரைய நீ பாடு
போட்டு வந்துக்கிறேங்க. ஐயா, ஏய் ப்ளூ கலர் சட்டி. ஐயா, யார் சௌகரியம் எங்க வேணாலும் போடுடா குடிக்காத கடை நீ சட்டி நீ எங்க வேணாலும் பேச்சு போடாம ஓடி வருவேன் வர கண்டிப்பேன் ஏன்டா எல்லாரும் ஒரு கால் சாப்பிடுதா ஒரு ஆளு நீ என்ன பாடு பண்ற சத்தியமா சத்தியமா வண்டியில வரும்போது கார் வந்ததுன்னு ஓரமா வந்தங்க. ஓரமா வந்த கார் வருதுன்னு காரை கட்டா ஒதுக்கணும். இந்த கவர்மெண்ட்ல ரோடு கான்ட்ராக்ட் எடுத்துக்கிறாங்க பொழுது சரி அங்க அங்க பாலம் கட்டிக்கிறாங்க. ஆ, இந்த பாலம் கட்டிருந்தாங்களே ஆ, லாரி வருதுன்னு ஓரமா வரலான்னு வந்தேன். வந்தேன் நான் வந்தது வேகம் வந்து 60ல வந்தேன். எவ்வளோ நேரமாயி போச்சேன்னு 60ல 60ல வந்தேங்க. 60ல வந்தா ஆபத்து ஆமா 80ல வந்தா எம்மங்கோட்டை 100ல போனாங்க ஸ்ட்ரைட்டா ஆமாண்டா கொட்டை. ஏய் கொட்டை ஏய் யார் போட்டா அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். அப்படின்னா அப்படின்னா அஸ்ஸலாமு அலைக்கும். அப்படின்னா என்ன? இகோ சலாம். ஆ? அஸ்ஸலாமு அலைக்கும். என்னடா டேய் சோத்திரம் ஆண்டவரே சலாம் அலைக்கும். எந்த சாமி தான் கும்பிட்றோம் மொத்தமா? சாமியே சரவணங்கப்பா. சரவணங்கப்பா இல்லப்பா. சரவணங்கப்பா பாத்துல முருகாங்கப்பா. ஏய் போய் சாமியா. ஏன் காலத்தாமதா சொல்லு முதல்ல சொல்லு. வாயை முட்டா சுத்த சொல்லுவாங்க. அப்புறம் மூடாண்ட மூச்சுன்ற. சரி சொல்லு. 60ல வந்தேன் 60ல வந்தங்க. 60ல வந்து கீழே விழுந்து பறிச்சு கை காலெல்லாம் மூச்சு. டப்பு அடிக்க முடியாத கை நல்லா கை கேட்டு போயிடுச்சுன்னா அவ்வளோதாங்க வருவேன். உண்மை கதை. ஏன் 1/2 மணி நேரம் முன்னாடி கிளம்புச்சு? ஐயா உண்மையிலே நேற்று நடந்த கதை. ம் வண்டியிலிருந்து வந்து கீழே விழுந்துட்டோம். ம் நல்ல நேரம் ஹெல்மெட். அதாவது தயவு செய்து ம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் வட்டம் கட்டியாமந்தல் ஸ்ரீ இனியா நாடக மன்றத்தைச் சேர்ந்த எங்களுடைய நாடக நடிகர் அனைவரும் சேர்த்து என்னுள் அடக்கமாகி உங்களிடம் உரைப்பது ஒன்றே ஒன்றுதான். என்னதுப்பா? ஐயா யாராக இருந்தாலும் சொல்றா. இரு சக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது ஆ தலைக்கவசம் அணிந்து செல்ல வேண்டும். என்னதுப்பா? தலைக்கவசம் சரி அந்த ஹெல்மெட் அணிந்து செல்ல வேண்டும். ஆ யாராக இருந்தாலும் வேகமா போவாதீங்க, பொறிமா போங்க. ம் நேத்து கூட நடந்த சம்பவம். பொறிமா போங்க பொறிமா போங்க. அனுபவம் பேசுது. ஆ, அனுபவம் இல்ல இல்ல நேத்து பிஜேடியில் தான் இருந்திருப்பாரு ஆளு. ஆமா உண்மைதாங்க. அதனால சொல்றேன் ஹெல்மெட் அணிந்து செல்ல யாரா இருந்தாலும் போகணும். ஏய் நீ ஹெல்மெட் அணியாதே போ. நீயே ஹெல்மெட் தாங்க. ஆனா அப்படியே துரும்புங்க அப்படியே. சொல்றோம் அதான் இதா. கொஞ்சா பாரு நான் எப்பா ஏம்மா நான் எவ்வளவு அழகாகிறேன். யாருன்னா ஒரு நல்ல விஷயத்துக்கு போற மாதிரி இருந்தா ஐயா முகத்தை பார்த்துட்டு போங்க. நல்லதா நடக்கும். போகும்போது நல்ல மாதிரியா போவீங்க. போவீங்க. வரும்போது வாரி அடிச்சுன்னு ஓடுவீங்க. ஐயா முகத்தை பார்க்கணும் மேடம். அம்மா இந்த தலைச்சம்புள்ள முதல் கரு மாசமாக யாருன்னா இருந்தா சேர்ந்து வீட்டுக்கு போயிடுங்க. ஏன்டா அவங்கள போக சொல்றேன்? நம்ம ஊருக்கு யாவல விட்டுக்கிறாங்க. எங்க விட்டுறாங்க? ஐயா புது ஊரை கட்டிட்டு பாதி வேலை அப்படியே நிற்கும். ஏன் எதுக்கு? அது வேலை காசு இருக்காது. சரி புது ஊரை கட்டிட்டு அப்படியே நிற்கும். ஆமா கவலைப்படாதீங்க. எங்க கிட்ட பொம்மைக்குது. யாருக்கிட்ட? எங்க கிட்ட பொம்மை வச்சுக்கிறா? சத்தியமா ஏய் 5 அடி சவுக்கு. பொம்மை வச்சுக்கிறா? சத்தியமா பொம்மை எந்த பெரிய பொம்மை அது. ஏது? அது பட்டுச்சுன்னா கிரைண்ட் வண்டி தான் தூக்கணும். 5 அடி சவுக்கு அடி எடுத்துன்னு எத்தனை வாங்க. வாங்க? மோனியை சீவிக்கிட்டு வாங்க. சீவிட்டு அப்படியே ஐயா தூக்கி மாதிரி காலை வீசி அப்படியே சொருவி அப்படியே நிக்க வைக்க ஊட்டு டப்பா 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 டப்பான்னு வரும். நான் எதுவுமே சொல்ல. இந்த மல்லிகாவரி கோட்டையாளக்கூடிய மல்லிகாவரி. மன்னன் தாத்தா ஆமாங்க. என் தாயார் இருக்கிறாங்க விசுதமானே. எல்லோரும் என்னோட ஒட்டி வந்த உடன் தம்பி, என் அருமை தம்பி, ஆமாங்க. ஆசை தம்பி யோபாலை பார்க்க வேண்டும். ஆமாங்க. 2 செல்ல கூட்டு சீக்கிரம் வாங்க. புறப்படுங்கள்.
காலையிலே தாயை காண்பது வழக்கம். அதற்கு முன்பாக அண்ணனை பார்க்க வேண்டும். அதற்கு முன்பாக யாருங்க அத்தை இல்ல உங்க சித்தி பாவியா ஒரு ஆள் வந்து கேட்டு போனாரு அதுக்குள்ள நீ உள்ள போட்ட எதுக்கு போன எதுக்கு தேடினாங்க அந்த நிலமா எனக்கு முன்னாடி வர வேண்டியவன் காவல்காரன் ஏன் கால தாமதம் அதை கேக்குறீங்களா அண்ணா பாத்துக்கிறா அதை கேக்குறீங்களா உட்காருங்க ஐயா சொல்றேன் ஐயா என் மேல தப்பு கிடையாது அரசாங்கத்துக்கு வேலைன்னு தான் வந்தேன் வந்தாட்டா பஸ் எப்படி கட்டா 1 மணி நேரம் ஆகிட்டாங்க போன ஒரு பங்கையில் ஒரு லிட்டர் தண்ணி வாங்கி வச்சுட்டேன் மொடுக்கு குடிச்சிட்டு தண்ணி குடிச்சிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுங்கிறேன் உடனே பஸ் வரதுக்கு முன்ன ஒரு 10 நிமிஷம் இருக்குது எனக்கு வயிறு வெடிச்சு போகுது ஒண்ணுக்கும் இங்க சுத்தி பார்த்தா கடைங்களா இருக்குது அந்த பெயிண்ட் எல்லாம் சண்டை போட போறாங்க சகப்பா பெயிண்ட் அடிச்சு வச்சிருந்தது சரி அந்த இடத்துல இப்ப ஒண்ணுக்கு வேலை போனேன் நானு ஒரு பெரியவர் வந்தாரு ஏன்பா இந்த ஒண்ணுக்கு இருக்க கூடாது போலீஸ் புடிச்சு மூடுமான்னு சொன்னாரு சரி நான் என்ன சொன்னேன் வாழா போறது அவர் தான் புடிச்சு போடணும் அப்படின்னு இது கோயில் தீர்த்தம் அவர் எடுத்து ஊட்ட எடுத்து தெளிச்சுவாரு சொல்லிட்டு அவரு போயிட்டாரு சரி எனக்கு வயிறு வெடிச்சு போது ஒண்ணு நிறுத்திட்டேன் வந்தாரு நீட்டா யாரு காஞ்ச டேபிளா பச்சை டேபிளா கான்ஸ்டபிள் கையில லட்டி வச்சிருந்தாரு பாரு சாத்து அறியாத பையன் தெரியாம செஞ்சுட்டான் இதுக்கு போயிடுமா பண்ணா துணியா அடிக்கிறதா பல அடிக்கிறேன்னு இதுல என்னென்ன தப்பு அந்த அடிச்சார கான்ஸ்டபிள் ஜாதியில வண்ணாம்பழுக்கு சும்மா விட்டாரு உண்ணா ரொம்ப இருக்க ஏறுது கொஞ்சம் பாடு கிடையாது உடனே எங்க இட்டு போறாரு நீ சப்பு இன்ஸ்பெக்டர் இட்டு போறாரு யாரு சரி அவரை இட்டு விட்ட உடனே அவரு ஜாதி கலை விட்டு உண்டாக்கிட்டாரா அப்படின்னு தூக்கி விட்டாருங்க ஒரு உத கீழே போய் வெட்ட ஷூ போட்டு நெருங்கிறாரு சார் சின்ன பையன் தெரியாம செஞ்சுட்டா இதுக்கு ஒரு மனசா சரியா வசவ மண்ணு மெரிக்கிற படம் மெரிக்கிறீங்க இதுல என்ன தப்பு நீ எடுத்துக்க சொல்ற அந்த எஸ்ஐ ஜாதியில பசு உங்களுக்கு எனக்கு தெரியாது ஆடா பாய்ங்க பம்பு இருக்க அதிகமா தான் ஏறினே போதும் வாயே உனக்கு வம்புடா நீ ஜாதி கலத்தை உண்டாகிட்ட நீ இதால வெளியே போக கூடாதுன்னு ஏறு நீ எங்க இட்டு போறாங்க எங்க இட்டு போறாங்க சீத பேஜால இட்டு போறாங்க சீத பேஜா வாஞ்சி பேஜா நீதிபதி என்ன இட்டு போய் கோய் குண்டு மேல நிக்க வைக்க கோய் குண்டுல்றது குற்றவாளி குண்டு எதுக்கு பார்த்தா கருப்பு காக்கா உட்காந்து ஆமா கோர்ட்ல காக்கா உட்காந்துங்குது வழக்கறிஞர் அட்வொகேட் வைக்கலுங்க டேய் அவங்க தாண்டா வாதாடுறது பார்த்தா எதிர்க்க நீதிபதி உட்காந்து என்ன கூப்பிட்டு விசாரிக்கிறாரு உன்னை அடிச்ச கான்ஸ்டபிள் ஜாதியில வந்தான்னு சொன்னியா அந்த இடத்துல கொஞ்சம் இங்கிலீஷ் உண்மை சொல்றதானே இங்கிலீஷ்ல பேசுறேன் வெளியே விட்டுருவாங்கன்னு நீதிபதி கேட்டாரு உன்னை அடிச்ச கான்ஸ்டபிள் ஜாதியில வந்தான்னு சொன்னியா எஸ் சார் ஐயா கையெழுத்து போடுறாங்க உன்னை எட்டி வச்சாரு எஸ்ஐ ஜாதியில கொசுன்னு சொன்னியா ஓகே சார் இவ்வளோ தப்பு செஞ்சுக்கிற உனக்கு என்ன தண்டனை தெரியுமான்னு கேட்டாரு நீதிபதி நான் என்ன சொன்னேன் அறியாத பையன் தெரியாம செஞ்சுட்டா ஏதோ நீங்க தான் வெச்சா குடிமையா அச்சா மொச்சம் இதுல என்ன தவறா தப்பு அந்த நீதிபதி ஜாதியில அமைச்சம் பழகுது என் மகனை வேணிய வாங்கி வேலை கொடுத்து வாங்கிட்டேன் வெளியே போக கூடாதுன்னு ஜெயில போட்டாங்களா
ஜெயில போயிட்டாங்க. ஆ. அதுக்கப்புறம் தான் நானு வெயிட்ல வச்சு வந்தேன். யாரு என்ன வைக்கலையா? ஆடா யார் அவன் தொடப்ப கட்டேன். அப்படி இருந்தாலும் அந்த தினமும் நான் யாரை சந்திப்பது வழக்கம். அண்ணா வீரமலை சந்திக்க வேண்டும். ஏய், நான் மெட்டல. யாரை கட்டுங்க? ஏய், ஏய். அடடா. என்ன பண்ணிக்கிறா? நான் என்ன பண்ணிக்கிறேன்? நான் என்ன பண்ண முடியும் அப்படியா? ஐயா, நான் நடந்தோம். நடப்பேன், நான் ஓடினோம். ஓடுவேன், நான் ஆடினோம். ஆடுவேன், நான் பாடினோம். பாடுவேன், நான் குதிச்சோம். குதிப்பேன், நான் சிரிச்சோம். சிரிப்பேன், நான் அழுதோம். அழுவேன். நான் சத்தம். நாயா சாவணும். உனக்கு நேரம் வந்து தாடி போறாங்க, நாயா சாவணும். எங்கடா தம்பி? இதோ வருகிறா. வந்து நின்னா மாதிரியா பொலி கூட்ட சேங்கன்னு மாதிரி. யாரு? ஏய், எனது அண்ணன் ஐயா, அந்த அண்ணன் இப்படி திரும்ப, இப்படியே மேல ஏறு, ஏய், மேல தூக்க, கீழே இறக்க. பா, என்ன பண்ண இப்ப? நீதானா அது? எது? அப்படிதான் தம்பி. ஏய், என்னது இது? இல்ல, அமாவாசையில பூசணிக்கால படம் வரைஞ்ச மாதிரி இருக்குது. ஏய், எனது அண்ணன் வீரபாலன் எங்க இருக்கிறார்? அண்ணன் ஓக்கலாம். ஏய், அவருக்கு அது அறவே பிடிக்காதுடா பாவி. ஐயா, என்னடா இது? என்ன தப்பா நினைக்காதீங்க. என்ன? நான் படிச்ச படிப்பா அந்த மாதிரிங்க. என்ன படி படிச்ச? 1ஆம் கிளாஸ்ல இருந்து ஆ. 5ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும். வரைக்கும் இந்த ஆவுல இருந்து ஆ. ஜாங்கில பிச்சு போடுற மாதிரி இருப்பாரு. ஐயே ஐயா. அது வரைக்கும் யாருமே இல்லைங்க. ஆட பாவமே. அது கண்ணனுக்கு கூட ஏறி போச்சு. அதனால நான் எதை பேசினாலும் ஆ அதுக்கு முன்னாடி ஓ போட்டு தான் பேசுவேன். ஆடாடி. ஆமாங்க. சரி ஆ, சின்ன ஏங்கிறாரு. பாக்குறா. ஐயோ பெரிய ஏங்கிறாரு. அவன் காவலாளி ஏங்கிறாப்ல. பாக்குறா. அஜித் ஏங்கிறான். பாக்குறா. அப்பா எங்க? மிருதங்காரி ஏங்கிறாரு. பாக்குறா. உன் மொண்டாட்டி ஏங்குது. வீட்டுல இருக்குது. இது மட்டும் எப்படி வந்துச்சு? நீ மட்டும் டியூஷன் வச்சு கத்துக்கினா. ஏய், யார் கிட்ட இருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். ஐயா, ஏய் தம்பி, ஆனா என் தம்பியே வாடாகி தம்பியே பலகுலத்தில கவி வாடாகி தம்பியே. வாடாகி தம்பியே பலகுலத்தில கவி வாடாகி தம்பியே தம்பியே தம்பியே. நீங்க அவங்க பாசத்தை பரிமாறுறாங்க. நீங்க என்ன பண்றீங்க? நாங்க கொஞ்சம் ரெண்டு நடமா. பேரும் பார்த்து ஏய், பரிமாறு. வாடா. வா. யார்ரா வா? நாங்க பேர் தெரியல. யார் அவரு? அவதான் புருஷி. அவனை செத்தாலே ஆட்டாட்டான். இடியே. ஏய், யார்ரா வா? புருஷி. இங்க இல்ல. புருஷி. ஏய், ருஷ்ணி. பாருடா. ஏய், ஏய், உன் பேர் என்ன? உன் கூட வந்தாலே கெட்டுருவான் அவன். ஏய், சி, யாரை பார்த்து சொல்றேன்? ஆ? ஏய், சனத்தவங்கள. தம்பியை கூப்பிடுங்க. நீ சிரிச்சாதானே என் சூத்து வாயெல்லாம் பார்த்து நீ கெரியில கொஞ்சம் காரம் அதிகமா சாப்பிட்டுருப்ப. இருந்தாலும் நமக்காக தாத்தாவும் அம்மாவும் காத்திருப்பாங்க. ஆமாடா. முதல்ல அம்மாவை பார்த்து வாடா, வரலாம். வாடா. ஏய், எங்கடா தாத்தா? எங்கடா தாத்தா? ஏய், போட்டா. தாத்தா கோபுராயிராட்டா. தாத்தா எங்க, தாத்தா எங்க போயிட்டு. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை
ஆளாக்கி விட்டேன். இருந்தாலும் கள்ளிச்சாலைக்கு சென்றிருக்கக்கூடிய பிள்ளைகளை காணவில்லை. வீரபாலா, சிவபாலா, முதல் தெய்வம் தாய் முதல் தெய்வம் முதல் தெய்வம் தாய் முதல் தெய்வம் தாய் தந்தைக்கு முதல் தெய்வம் மற்றதெல்லாம் பின் தெய்வம் முதல் தெய்வம் தாய் முதல் தெய்வம் பத்துமான என சுமந்து பெற்ற அன்னை பாலூட்டி சீராட்டி வளர்த்த தந்தை முதல் தெய்வம் தாய் முதல் தெய்வம் தாய் தந்தைக்கு முதல் தெய்வம் மற்றதெல்லாம் பின் தெய்வம் முதல் தெய்வம் தாய் முதல் தெய்வம் உங்க அண்ணன் ஆசை மகன் வீரபாலனை மனதார வாழ்த்துகிறேன் அம்மா. அம்மா உங்கள் இளைய மகன் சிவபாலனையும் வாழ்த்துக்கள் அம்மா. வீரபாலா, அம்மா, சிவபாலா, அம்மா, நீங்கள் வைத்திருக்கக்கூடிய தாயின் மேல் பாசத்தை நான் பற்றி பெருமைப்படுகிறேன். உங்களை பெற்றதற்கு பெரும் பலன் அடைகிறேன். ராஜா, அண்ணே, அம்மா, பாலூட்டும் அன்னை அவள் நடமாடும் தெய்வம். அறிவூட்டும் தந்தை நல் வழிகாட்டும் உன்னை நல் வழிகாட்டும் தெய்வம் பாலூட்டும் அன்னை அவள் நடமாடும் தெய்வம். நீ நதை போடுகிறே நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே அது நாளை எண்ணு தோட்டத்திலே நாளை மலரும் பிள்ளைகளே நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே ஜனநாயகத்தில் நம் எல்லோரும் உள்ளார். நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் பிள்ளைகளே நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே நீங்கள் இருவரும் எப்போதுமே செல்வ சிறப்பில் வாழ வேண்டும். வராது. சரி. அன்றைய தினம் கள்ளிச்சாலை தாத்தா பீடி குடிக்க போகிறாரு. அதுக்கப்புறம் அது அவனை திருந்தி அவன் நகரில் சென்றிருக்கிறார். அவர் வருவதற்கு காலத்தாமதம் ஆகிவிடும். சரி. நீங்கள் அனைத்திலும் கள்ளிச்சாலை செல்வது வழக்கம். வால் பயிற்சி, வில் பயிற்சி அனைத்தும் கற்று அதை பயிற்சி பார்ப்பது வழக்கம் அல்லவா? சிறந்தவர்கள் வெற்றி கண்ட பிறந்தவர்கள் வில்வித்தை குதிரையாட்டம் ஏனை ஏற்றம் சகல கலைகளும் நாங்கள் கண்டறிய வேண்டும். அதனால நீங்கள் சென்று அந்த பயிற்சி செய்யும் போது ஒருவருக்கு ஒருவர் மனதில் விட்டுக் கொடுக்க வேண்டும். எதிரில் இருப்பான் அண்ணன், அதை பார்த்து நீ பயப்பட வேண்டும். சரி அம்மா. உன் எதிரில் இருப்பான் தம்பி, அவனுக்காக நீ பாசத்தை தர வேண்டும். அதனால யாருக்குமே எந்தவித கஷ்டமும் வரக்கூடாது. என்ன ஜாக்கிரதையா விளையாட்டு கூடாது நினைக்கிறீர்கள். பார், ரெண்டு பேரும் ஜாக்கிரதையா இருக்கணும். ஜாக்கிரதையா செய்யணும். பார், அம்மா சொன்ன மாதிரியே நீங்க ரெண்டு பேரும் கரெக்டா நடந்துக்கணும். கரெக்டா இருப்போம். ஒரு பாட்டில் வாங்கினா ஆளுக்கு கட்டிங் குடிக்கணும். தொடப்ப கட்டா சரி பாஜ பாக்குறாரு
அட எல்லாம் ஒண்ணு ஆமா நீ அப்படியே ஊத்தி சூத்து மேல ஊத்து டேய் ஐயா அம்மா வயசு பிரகாரம் வாசத்தையே நீங்கள் ஒன்று சேர வேண்டும் பாசத்தை கொண்டு போன வேறு தாய். மதையை கொண்டு போன கூடாது என்று சொல்கிறார்கள் தாய். ஆகையால தம்பி, நாம் இருவரும் அம்மா பிரகாரம் சொல்கிறார்கள் உண்மைதான் அண்ணா. அம்மா உரைத்தது போல் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஆமா வீரபாலா மனதிலே தைரியத்தோடு பாசத்தோடு இருந்து வெற்றி காண வேண்டும். வெற்றி நாங்கள் சொன்னதை கேட்கும் தாயே. சிவபாலா அம்மா, அப்படியே ஆசையோடு வெற்றி பெற்று வருகிறேன். யாரை வியாதிரிகள் ஒவ்வொரு காட்டுகளாக செல்லுங்கள் ஒவ்வொரு மலாட்ட தோட்டமாக செல்லுங்கள் ஏனென்றால் பண்டிகைகளாகத்தான் நடமாட்டம் அவங்க காட்டு படி பிடிக்க போறாங்க. மோதி நாங்கள் தான் காட்டு பொடி வந்தாங்க இல்ல பொடிக்காரன் நாங்க அம்மா, ஜாக்கிரதை பயிற்சி செய்யும்போது ஜாக்கிரதை பார்த்து அம்மா. பெரியவர்களே இன்னும் கிராமம் கிராம சேஷம் கிராம முன்சிப் கிராம தலைவர் கிராம உப தலைவர் கிராம நாட்டமதாரர் கிராம பெரியவர்கள் மற்றும் விழா குழுவினர்கள் மகளிர் மன்றங்கள் இளைஞரணி அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இதோ உத்திரமேறு வட்டம் உத்திரமேறு அடுத்த கட்டியாமந்தல் நன்னகத்தைச் சேர்ந்த எங்களது டி இனியா நாடக மன்றத்தாரை கொண்டு வந்து கிராமத்தார்கள் கொடுத்த ரூபாய் 201. இது கிராம பணம், கிராம மரியாதை. தனம் பெறலாம், தானியம் பெறலாம், குணம் பெறலாம், குபேர சம்பத்து பெறலாம், பிறகு தர வேண்டிய உள்ளத்தை பெற வேண்டும். அவளுக்கு பெருமதிப்பிற்குரிய இதே நன்னகத்திலே வாழ்ந்து வரக்கூடிய ஆட்டோ சங்க தலைவர் அருமை தம்பி தினகரன் அவர்கள் இதோ அடிய எனக்காக ரூபாய் 200 கொடுத்திருக்கிறார். அவர்களுக்கு என் சார்பாக நன்றி வணக்கம். அது மட்டும் இல்லாமல் திருவந்தார் நன்னகத்தைச் சேர்ந்த எனது ஆரூர் மாமா முருகன் மற்றும் ரகு இருவரும் சேர்ந்து எனக்காக ரூபாய் 200 தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என் சார்பாக நன்றி வணக்கம். அதுவும் மீறி இதோ இருந்த அனைத்து உள்ளங்களும் எனக்கு அன்பளிப்பு கொடுத்தார்கள். அன்பளிப்பு கொடுத்த உள்ளங்கள் பெயர் தெரியாது. அன்பளிப்பு கொடுத்த அனைத்து உள்ளத்திற்கும் என் சார்பாக நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம். அது மட்டும் இல்லாமல் இடையம்புதூர் நன்னகத்தைச் சேர்ந்த அருமை ஐயா ஏழுமலை அவர்கள் இதோ எங்களுடைய ஹார்மோனியம் மாஸ்டர் வந்தவாசி அடுத்த பையூர் நன்னகத்தைச் சேர்ந்த பட்டாபிராமன் அவர்களுக்கு ரூபாய் 100 தந்திருக்கிறார். அவர்களுக்கு எங்கள் சார்பாக நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம். நாடகத்துவம் எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பெயரோ சுக்கலாச்சாரி, குலகுருவாக வாழ்ந்து வரேன். ஏதா வீரபாலன் சிவபாலன் காணமே அனைவரும் வாழ் பயிற்சி குருவே, குருவே. குருவே அழைக்கிற விளக்கிற்கே நீங்கள் தலைவர். ஆமா. அழைக்கிற உள்ளத்திற்கு குலகுருவாக விளங்கக்கூடிய சுக்கலாச்சாரியர் அவர்களே
யாரை வாழ்த்து அப்பா இருந்தாலும் கலாச்சாரம் வந்துவிட்டோம். கலைகள் பல கற்களை கற்க வேண்டும். கலைமலை கற்று அந்த கலையை வைத்து பெயரும் புகழும் சேர்க்க வேண்டும். சேர்க்கணும். இதுதான் கடமை. வீரத்திலே சிறந்தவர்களாக இருக்க ஆள் பயிற்சி, வில் பயிற்சி, யானையாற்றம், குதிரையாற்றம் அனைத்திலும் கை தேர்ந்தவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அதற்கு நீங்களே துணையாக இருக்க வேண்டும். சரி பாகமா சண்டை போடணும். சரி பாகமா சண்டை போடணும். நேற்றைய தினத்தில் கற்றுக் கொடுத்த வாக்குப்பயிற்சி இப்போது நாங்கள் செய்ய வேண்டும். அவ்வளவுதானே? வீரபாலா சிவபாலா தலையில அடிச்சிட்டீங்களாடா? ரத்தம் ஒழுகுதாடா? வீரபாலா சிவபாலா தலையில அடிச்சீங்கல்ல, நான் கத்து கொடுத்த குரு மேலே அடிச்சிட்டீங்களா? ஆடா அனாத பசங்களா, தந்தை யாருன்னு தெரியுமா? முன்னெச்சரிக்கை பிறந்தவங்களா? நான் கத்து கொடுத்த குருவே தலையில அடிச்சிட்டீங்களா? ஐயா ஐயா சுவாமி இருவரும் வாய்ப்பளித்து செய்ய நேரத்திலே ஏதோ தெரியாமல் உங்கள் மீது பட்டுவிட்டது. அதற்காக தந்தை பேர் தெரியாத சகோதரர்களே முன்னெச்சரிக்கை பெற்றெடுத்தவில்லை என்று வாய்க்கு வந்து வாங்கி முறையா? ஐயா, உங்களுக்கு மனசாட்சி என்பது இல்லையா? ஐயா, வினோதா, தம்பி, தந்தை பேர் தெரியாதவர்கள் நம்ம நம் தந்தை யார்? யார் என்பது நமக்கு தெரியவில்லையே. தெரியவில்லை. அண்ணா, அன்னையை கேட்டால் நம்ம ஈன்றெடுத்த அன்னையிடம் கேட்டால் தந்தை யார் என்று உரைப்பார்கள் அல்லவா? பெற்றவர்களுக்கு தான் தெரியும் தந்தை யார் என்று. உண்மைதான் அண்ணா, அதை மறுக்க மாட்டார்கள் யாராக இருந்தாலும். உண்மைதான். ஆனால் இதனால் வரையில நம் தாய் நம்ம எடுத்து சொன்னது கிடையாது. ஆமா, இருந்தாலும் என் தந்தை யார்? நமக்கு தாய் இருக்கிறார்கள், தந்தை இல்லை என்று இழிவாக பேசுகிறார்கள். ஏதோ பேசிய வார்த்தைக்காக இதை விட்டுவிடக் கூடாது. நம் தந்தை யாரும் தெரிய வேண்டாம்.